டே வாடா உக்காரா. சாரிடா, வீடு பாதுகாசத்துக்கு என்னால வர முடியல. என்னடா வீட்டுலாம் பயங்கரமா கட்ட, கம்ப்யூட்டர்லாம் வாங்கிட்ட, சூப்பர்ரா. டேய் எனக்கு ஒண்ணு சுத்தமா புரியலடா. நீ போற வழிதான் நானும் போறேன், நீ வாங்குற சம்பளம் தான் நானும் வாங்குறேன், நீ வேலையில எப்படி இருக்கிறியா அதே போலதான் நானும் இருக்கிறேன். ஆனா நீ மட்டும் எப்படி இவ்வளவு ஆசீர்வாதமா இருக்கிற? நம்ம ஓனர் உனக்கு மட்டும் ஸ்பெஷலா அப்பப்ப போனஸ் தரான்னு கேள்விப்பட்டேன். எப்படா? வெரி சிம்பிள்ரா, இதான் தசம்பாகத்தால ஒரு ஆசீர்வாதம் தான். நான் என் தசம்பாகத்துல உண்மையா இருப்பேன், அதுல கட்ச ஆசீர்வாதம் தான் இது எல்லாமே. நீ மாசம் மாசம் கட்ட தசம்பாகம் கொடுக்குறியாடா? என் பேச்சு கொடுப்பேன்டா. ஐயோ ஆண்ட விஷயம் விளையாடக்கூடாது. தசமா பாகமே கொடுக்குறது இல்லடா. டேய், ஆதாம் செஞ்ச தப்புனால ஆண்டவர் ஆதாம் பார்த்து சொல்றாரு, உன் நிமித்தம் பூமி சபிக்கப்பட்டதுன்னு. ஆதாம்னால இந்த பூமி சபிக்கப்பட்டு இருக்குதுடா. நம்ம இந்த பூமியில செய்யற வேலை, அதனால நம்ம வாங்குற சம்பளம், இது எல்லாத்துலயுமே அந்த சாபம் இன்க்ளூட் ஆகும். நம்ம இந்த பூமியில உழைக்கிற உழைப்பினால கிடைக்கிற ஊதியத்துல இருந்து, ஊதியம் தான் சம்பளம், சேலரி, ஓகேவா? அந்த சம்பளத்துல இருந்து ஒரே ஒரு பங்கு 10,000 ரூபாய்னா 1000 ரூபாய், 30,000 ரூபாய்னா 3000 ரூபாய், 50,000 ரூபாய்னா 5,000 ரூபாய். அந்த ஒரு பங்கை ஊழியக்காரர்ட்ட கொடுக்கும் போது ஆண்டவர் அந்த சாபத்துல இருந்து நம்ம செய்யற தொழிலையும் நம்ம வாங்குற சம்பளத்தையும் ஆசீர்வதிக்கிறாரு. அந்த ஆசீர்வாதத்தை தான் நீ என் வாழ்க்கையில பாக்குறடா. ஓ டேய், 2:9 வசந்தமா இருக்கு. அவன் விசனமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல, தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன். உற்சாகமாய் கொடுக்கிற இடத்தில் தேவன் பிரியமா இருக்கிறாருன்னு இருக்குடா. அதே போல நீ தசம்பாக கொடுக்கும் போது, அதனா காணிக்க கொடுக்கும் போதோ, ஐயோ கஷ்டமா இருக்கே அப்படின்னு எல்லாம் முகசுலி போட கொடுக்கவே கூடாது. நீ முகம் சுழிச்சிட்டு குத்தனா அது உனக்கும் ஆபத்து, வாங்குற ஊழியக்காரருக்கும் ஆபத்து, அது சபைக்கும் ஆபத்துடா. 1000 ரூபாய் தசம்பா கொடுக்குறியா, மனப்பூர்வமா சந்தோஷமா கொடு. 1000 ரூபாய் தசம்பா குத்தா ஆண்டவன் 10,000 ரூபாய்க்கு ஆசீர்வதிப்பாரா? 5,000 ரூபாய் தசம்பா குத்தா ஆண்டவன் 50,000 ரூபாய்க்கு ஆசீர்வதிப்பாரா? மனப்பூர்வமா கொடு. அதே போல ஏழைங்களுக்கு உன்னால முடிஞ்ச உதவி பண்ணுடா. நம்ம ஏழைங்களுக்கு பண்றது எல்லாமே கர்த்தருக்கே பண்ற மாதிரியாண்டா. நம்ம ஏழைங்களுக்கு ஏதாச்சும் ஒண்ணு பண்ணோம்னா அது ஆண்டவருக்கே கடன் கொடுக்குற மாதிரியாம். அப்போ ஆண்டவருக்கு நம்ம கொடுத்த கடனை ரிட்டர்ன் கொடுக்கும் போது அது எப்படி கொடுப்பாரு ஆண்டவர், எவ்வளவு ஆசீர்வாதமா இருக்கும். அதே போல சர்ச்சில் ஏதாச்சும் ஸ்பெஷல் மீட்டிங் வந்தாலோ, ஏதாச்சும் பங்கன் வந்தாலோ, உன்னால முடிஞ்ச காசை கொடு. ஊழியக்காரர் வாயத்தை வந்து கேக்குறாருலாம் அப்படிலாம் வச்சு கூடாது. உன்னால முடிஞ்ச காசை கூட, அதுவே ஆசீர்வாதம் தான். அப்புறம் சபையில ஏதாச்சும் பொருட்கள் தேவைப்பட்டாலோ நம்மள மாதிரி விசுவாசிங்க தான் அதை காசு போட்டு வாங்கி கொடுக்கணும். நீ வாங்கி கொடுத்து பாரு, அதுவே ஒரு பெரிய ஆசீர்வாதம். நீ வாங்கி கொடுத்த பொருள் சபையில இருக்கும் போது அந்த ஆசீர்வாதம் ஒன்னு தேடிதான் வரும். ஓ, கொடுக்கறதுனால இவ்வளவு ஆசீர்வாதம் இருக்கா? ஆமாண்டா, உனக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்றேன் பாரு. எலியா ஒரு விதவை வீட்டுக்கு வராரு. வந்துட்டு எனக்கு சாப்பிடுறதுக்கு ஏதாச்சும் ஒண்ணு இருந்தா எத்தனுமாமான்னு கேக்குறாரு. அதுக்கு அந்த விதவை சொல்றாங்க, ஐயரே என்கிட்ட ஒரு கைப்பிடி மாவும் கொஞ்சோண்டி எண்ணெய்தான் இருக்கு, இத நானும் என் பையனும் சாப்பிட்டுட்டு சாவலான்னு இருக்கிறோம், வாழ்றதுக்கு வழியே இல்ல, காசு இல்ல, வேலை இல்ல அப்படின்னு அவர்கிட்ட சொல்றாங்க. அதுக்கு எலியா சொல்றாரு, ஏமா அதெல்லாம் இருக்கட்டும், எனக்கு கொஞ்சோண்டு எடுத்துட்டு வான்னு சொல்றாரு. அவ்வளவு கஷ்டத்திலயும் அந்த விதவை ஊழியக்கார் வார்த்தையை கீழ்ப்படிஞ்சு கொஞ்சம் அடைய சுட்டி எடுத்து வந்து கொடுக்குறாங்க. இதனால அந்த விதவை கிடைச்ச ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? அந்த விதவை கிட்ட இருந்தது ஒரு கைப்பிடி மாவும் கொஞ்சம் எண்ணெய் தான். அந்த விதவை எலியாக்கு வந்து சுட்டு தர தர அந்த மாவும் எண்ணெயும் பெருகிட்டே இருந்துச்சாண்டா. அப்புறம் அந்த விதவை சாவர எண்ணத்தெல்லாம் விட்டுட்டு அதை வச்சு பொழிச்சிக்கினாங்க. கொடுக்கறதுனால எவ்வளவு ஆசீர்வாதம் பாத்தியா? அட பாவி, மத்தவங்க போறாமா பாரு அளவுக்கு ஆசீர்வாதமா இருக்க, இதான் ரகசியமா? டே, இன்னில இருந்து தசமா பாகம் கொடுக்கறதுல உண்மையா இருக்க போறேன். சபைக்கு நிறைய கொடுக்க போறேன். ஏழைப்பட்டவங்களுக்கு உதவி பண்ண போறேன். நீ பெற்ற ஆசீர்வாதத்தோட டபுள் மடங்கா பெறவுண்டா. டேய், எனக்கு ஒரு டவுட்ரா. இல்லடா, நான் கேக்குற டவுட் கொஞ்சம் தமாசா இருக்கும், பரவாயில்லையா? கேளுடா. டேய், நான் 17,000 ரூபாய் சம்பளம் வாங்கன்னு வச்சுக்கோ, 1,700 ரூபாய் தசம பாகம் கொடுக்கறேன். நான் ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்குறேன், அதோட ரேட் வந்து 45,000 ரூபாய். இது எப்படா எனக்கு ஆசீர்வாதமா கிடைக்கும்? டேய், அத பத்திலாம் நீ கவலைப்படாத. தசபாகத்துல உண்மையா இரு. மனுஷங்களுடைய கண்ணுல ஆண்டவர் தயவை உண்டு பண்ணுவாரு. 45,000 ரூபாய் ஃப்ரிட்ஜா, ஆண்டவர் மனுஷன் கண்ணுல தயவை உண்டாக்கி அதை 12,000 ரூபாய் கொடுக்க உதவி செய்வாரா? அப்படியே இல்லையா, ஆட்டோமேட்டிக்கா உன் அக்கௌண்ட்ல காசு இன்க்ரீஸ் ஆகும். நம்ம ஆண்டவர் பத்தி தெரியும்ல, இயற்கையை விட அப்பாற்பட்ட பெரிய காரியங்களை செய்கிறவர் தான் நம்ம ஆண்டவர். ஓ அப்படியா? ஆமால. இன்னும் ஒரே ஒரு டவுட்ரா. கேளுடா. ஆண்டவருக்கு கொடுத்துட்டு நான் உண்மையா இருப்பேன், நடுவுல ஏதாச்சும் நான் தெரியாம பாவம் செஞ்சிட்டனா அந்த ஆசீர்வாதம் என்னடா ஆகும்?
டேய், நீ ஆண்டவருக்கு கொடுக்கறது வேற அக்கௌண்ட், பாவம்ன்றது வேற அக்கௌண்ட். நீ ஆண்டவருக்கு கொடுத்தா ஆட்டோமேட்டிக்கா அந்த ஆசீர்வாதம் உன்னை தேடி வந்துரும். நீ நடுவுல பாவம் செஞ்சனா அந்த பாவத்துக்கு மன்னிப்பு கேட்டா அந்த பாவம் மன்னிக்கப்பட்டுரும். நீ மன்னிப்பு கேட்காம துணிகரமா அந்த பாவத்தை செஞ்சுட்டே இருந்தனா அந்த பாவத்துக்கு ஏத தண்டனை உனக்கு கச்சிரும். கொடுக்கறதுக்கு ஏற்ற ஆசீர்வாதம் உனக்கு கச்சிரும், பாவத்துக்கு ஏற்ற தண்டனையோ மன்னிப்போ அது உன்னை பொறுத்துதான், அதுக்கேற்ற மாதிரி கச்சிரும். இது வேற அக்கௌண்ட், இது வேற அக்கௌண்ட். ஓகேவா? ஓ சரி சரிடா, பாய்டா.